மகிமை உண்டாவதாக. ஐயாவை போல எல்லாம் நல்ல செய்ய சொன்னால் சந்தோஷம் தான். நம்ம பழகலை. அல்லேலூயா சொல்றதுல நம்ம குதிச்சப்படவோ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை ஒருவர் ஆங்கில அறிவில்லாத ஒருவர் வெளிநாட்டுக்கு அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டு போயிட்டார். ஃப்ளைட்லாம் போயிட்டார். அங்கே வரவேற்பதற்கு ஆங்கில மொழி தெரிந்தவர்கள் தான் அங்கே அந்த தேசத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். இவருக்கு ஆங்கில மொழி தெரியாது. கையில இவரை எதிர்பார்த்து போர்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் அழைத்து செல்வதற்கு. இவருக்கு என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியல. அவர் ஒரு ஊழியர். திடீர்னு சொன்னார், அல்லேலூயான்னு சொன்னார். ஒன்னும் ஓடி வந்து தாண்டினாரா, நீங்க தானா மகனை கூட்டு வந்தாரா. அல்லேலூயா என்பது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அல்லேலூயா சொல்லணும். அதை சொல்லக்கூடாத இடம் இருக்கு. ஒரு குதிரை ஒன்று வாங்கினார். அல்லேலூயான்னு சொன்னா அது குதிரை ஓடும், ஆமேன்னு சொன்னா நிற்கும். அந்த குதிரையை ஏறி அவர் சவாரி பண்ணி போனார். ஏறி உட்கார்ந்து அல்லேலூயான்னு சொன்னார். அது வேகமா ஓடி போய் கொண்டிருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடி ஒரு பெரிய பாதாளம் இருந்தே தெரியல. மிகுந்த செய்தாலே சொன்னார். பின்னாடி சொல்லியா ஆமைன்னு சொல்லியா பாதாளத்தில் போனார். அப்படி ஆமைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஆமைன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்ல வேண்டிய அல்லேலூயா சொல்லணும். எப்போதுமே அல்லேலூயா சொல்லிக் கொண்டிருந்தா சில வேளையில அங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஆமைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஆமைன்னு சொல்ல வேண்டும், அல்லேலூயா சொல்ல வேண்டிய இடத்துல அல்லேலூயா சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும், அதாவது இயல்பு நிலை திரும்ப வரையிலும் அரசு நமக்கு வழிகாட்டுதலின்படி இடைவெளி விட்டு காலையில் 7 மணிக்கு ஒரு ஆராதனையும் 2வது ஆராதனை 9 மணிக்கும் 9:30 மணிக்கும் நடைபெறும். இது போன்று ஆகவே தொடர்ந்து நீங்கள் இதில் பங்கு பெற உங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த ஆராதனை பங்கு பெற முடியாவிட்டாலும் முதல் ஆராதனையோ அல்லது 2வது ஆராதனையோ பங்கு பெறலாம். அதில் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். வரும்போது தெர்மாமீட்டர் இருக்கிறது, அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சானிடைசர் கையில உங்களுக்கு போட்டு தடை பண்ணுவதற்கு அது கொடுக்கப்படும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் முகக்கவசத்தோடு தான் வர வேண்டும். ஆராதனை முன்பும் ஆராதனை பிற்பாடும் கிருமி நாசினி தொழிப்பதற்கு அதுக்கு பொருள் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கிறது. கேன் படி இருக்குது. அது 3 மணி நேரத்துக்கு ஒரு அடுத்த வகுப்பு சொன்னாங்க. படிக்கலை. ஏன்னா உள்ளேயும் ஆலயத்துக்குள்ளேயும் ஆலயத்து வெளியும் ஒவ்வொரு ஆராதனை ஆரம்பத்திலும் முடிவிலும் அடிக்கப்படும். ஆகவே நீங்கள் கவனமாகணும். மாஸ்க் அணிந்து தான் வந்திருக்கணும். போகும்போது நீங்கள் வரும்போதே சப்பல் எல்லாம் தனித்தனியாக வைத்திருக்கணும். போகும்போது இடைவெளி விட்டு தான் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போகணும். அதுபோல நாம் இந்த நம்முடைய அரசு நமக்கு இயல்பான நிலைக்கு வரும் வரையிலும் கூடி பேசுவது கூட அரசு நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 3 பேர் 2 பேர் நின்று பேசப்பட்டு அப்படியே உடனே ஆலயத்தை விட்டு கிளம்பி போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையும் கொடுப்பதிலே சில காரியங்களை மனதில் வைத்திருக்கிறோம். என்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் 5ஆம் வகுப்புக்கு மேல் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வரலாம் என்று அரசு ஒரு ஆர்டர் கொடுக்கிறதோ அப்பொழுது நமக்கு தெரியும் இயல்பு நிலை திரும்பிவிட்டது. அதுவரையிலும் அந்த திருவிருந்து கொடுக்கிற நிகழ்ச்சியும் நாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறோம். ஒருவேளை சில மாதங்கள் கழித்து பிற்பாடு நம்முடைய சபையில் நாம் கூடி வந்து ஆராதிக்கும் போது நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்து வைத்து நாம் திருவிருந்து ஆராதனை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். அதுபோல சிறு பிள்ளைகளுக்கு
வருகிற வாரத்தில் 2வது ஆறால் அதிகமான பிள்ளைகள் இருந்தால் மேலே வைத்து சிறுவர் வகுப்பு இடைவெளி விட்டு நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஆரம்பம் வந்த உடனே மேலே போகலாம், உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு 1.5 மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஆராதனை முடித்து விடுவோம். அந்த 1.5 மணி நேரமும் அவர்களுக்கு அந்த டிவி மூலமாக நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு இன்னொரு காரியம், நீங்கள் ஆலயத்திற்கு நாங்கள் முக்கியமான நபர், பலர் வருகிறீர்கள் போகிறீர்கள். ஆகவே இந்த இயல்பில் 5ஆம் வகுப்புக்கு மேலே ஸ்கூல் திறப்பதற்கு பிள்ளைகள் வரலாம் என்று சொல்லும் வரையிலும் வீடுகள் சந்திப்பதற்கு நாங்கள் வரமாட்டோம். அதில் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் கூப்பிட்டா போதும், போய்கொண்டு தான் இருக்கிறோம். ஏனென்றால் குழந்தைகள் இருப்பார்கள், அவர்கள் பெரியவர்கள் இருப்பார்கள். எல்லா இடத்துல பலர் பழகிறதுனால யோசித்து தான் நாங்கள் போக வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒன்று நடைபெறவில்லை. கர்த்தர் நல்லவர், ஆனாலும் நாம் ஜாக்கிரதை. ஏனென்றால் நமக்கு அரசு தளர்வுபடுத்திருந்தாலும் இந்த கொரோனா தொற்று அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நாம் வெளியிடங்களுக்கு போகும்போது மாஸ்க் அணிந்திருங்கள், கையை சுத்தம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாத இடங்களுக்கு அலையாதிருங்கள், நீங்கள் கரித்திருங்கள். எப்படி இருக்கும் என்றால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நமக்கு ஞானம் உண்டு, ஞானத்தோடு கர்த்தர் அறிவோடு ஞானத்தையும் சொல்லியிருக்கிறது. அப்ப அறிவு நமக்கு ஞானம் தந்திருக்கிறார், புத்தி தந்திருக்கிறார். அப்படி செய்யும்போது நம்மை காத்துக்கொள்வோம், சுற்றி இருக்கிறவரை காத்துக்கொள்வோம். நம்முடைய தேசத்திற்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து அதை ஜெபத்திலே நீங்கள் நிறைவு கூறும்படி அன்போடு அன்போடு கேட்கிறோம். இந்த நாளில தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியலை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். அல்லேலூயா. நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். இது தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 33 37 அதிகாரங்கள் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரையிலும் என்ன அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் அவர்கள் தேசத்தின் மேல் தேவனால் வர இருக்கிற நியாயத்தீர்ப்பை குறித்தும், அந்த தேசமும் ஜனங்களும் அழிவுக்குட்படப்படுகிற காரியத்தை குறித்தும் அதில் விளக்கம் சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் யூதர்கள் தேவ ஜனங்கள் தான். ஆனாலும் அந்த தேவ ஜனங்கள் அவர் நாட்டின் மேல், அவர் தேசத்தின் மேலே ஒரு அழிவு வரப்போகிறது. தேவனுடைய நியாயத்திற்குனாலே அழிவு வரும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அழிவுக்கு காரணம் என்ன? ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய வழி நடக்கவில்லை, அவருக்கு பிரியமானதை செய்யவில்லை, அவர் வெறுக்கிறதையே அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அவருடைய இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தது. பாவத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், தேவனுடைய வார்த்தை எதிர்த்து தெரியும், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் போனார்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் தன் வார்த்தையை ஒப்புக் கொடுத்திருந்ததுனால தேவனுடைய நியாயத்தினாலே தேசம் அழிவுக்காக உள்ளாக்கப்படும் என்று அந்த 1 32 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 33 தொடர்ந்துள்ள மீதுள்ள 48ஆம் அதிகாரம் வரையிலும் இந்த யூதர்களாகிய இந்த 2 தேசத்தாரும் அவர்கள் தேசம் அழிந்து போனாலும் இந்த யூத மக்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டி திரும்பவும் தங்கள் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து யூத தேசத்தை அவர்கள் கொண்டு போவார் என்கிற அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட தேவனுடைய நியாயத்திற்கு வந்து தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்தனால அவர்களை கர்த்தர் அடிமையாய் ஒப்புக் கொடுத்தார். சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டார்கள். போது தேவனுக்கு தங்கள் இதயத்தை திருப்பல, தேவனுக்கு நேராக திருப்பல. தங்கள் இதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி இருக்கணும்.
ஆண்டவருடைய இதயத்தை நாங்கள் எப்படி மறப்பது? எங்களுக்கு இவைகளெல்லாம் சம்பவிப்பது காரணம் நாங்களே முற்பதாக்கள் தான். நாங்களே முற்பதாக்கள் பாவம் செய்தோம். நாங்களே ராஜாக்களும் பாவம் செய்தோம். ஆகவே இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டோம். நாங்களுக்கு பயந்து நடப்போம். உடைய பிரமாணத்தை கை கொள்வோம். உங்களுடைய கற்பனைகளை கை கொள்வோம். உங்களுடைய வசனத்தின்படி வாழ்வோம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள், ஒப்புக் கொடுத்தார்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. வேதத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன்னுடைய பாவத்தை நினைத்திருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவத்தை தொடர்ந்து செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் யார் கிடைத்தது? இஸ்ரவேலுக்கு ரெண்டு பேரும் தேவதை இருக்கிறார். இஸ்ரவேலும் தேவதை இருக்கிறார், யூதர்களும் தேவதை இருக்கிறார். ஆனால் தேவனுடைய இரக்கம் யார் கிடைத்தது என்று சொன்னால், தங்கள் பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானப்படி, ஆண்டவரை இனி ஒருபோது இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்திற்கு ஒரு விரோதமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று மனம் திரும்பினார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள், தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், தேவனுக்கு திரும்பினார்கள், தேவன் இரக்கத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனிடத்திலே திரும்பி வருவோம் என்று சொன்னார். தேவனிடத்திலே மனப்பூர்வமாக அவரை சிநேகிப்போம் என்று சொன்னார். தேவன் நம்மோடு கூட இணைந்து வருவார். அவர் நமக்கு துணையாக இருப்பார். அவர் நம்ம இழந்து வந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படி இந்த ஈர ஜனங்களுக்கு ஆண்டவர்களை மறுபடியும் திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி தேசத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பேன் என்பதை இந்த 2வது பகுதியிலே சொல்லி 33 48 அதிகாரம் சொல்லியிருக்கிறது. அது குறிப்பாக 33ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒரு வாக்குறுதி தான், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். அல்லேலூயா. நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தை கடைசி காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அது புதியது என்பதை மறந்து கொள்ள வேண்டாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தின் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்காக தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா எழுதப்பட்டிருக்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்காக அவை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவை பழைய ஏற்பாட்டு அந்த வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்படியா எனக்கு சொந்தமாக முடியும்? அது அவர்களுக்கு அல்லவா கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேலுக்கு அல்லவா கொடுக்கப்பட்டது, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அல்லவா கொடுக்கப்பட்டது. அது எனக்கு எப்படி சொந்தமாக? வேறு சொல்றது, உலகத்தின் கடைசி காலத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அது முடியும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை குறித்து பாருங்கள். கடைசி காலத்தில் நாம் எப்படி காணப்படுகிறோமோ அதே நிலை அவர்களுக்கு இருந்தது. கடைசி காலமாக இந்த நாளிலே நாம் வாயாடிகளுக்கு பேச்சா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேகர் வாயாடிகளுக்கு பேச்சா போயிட்டோம். நம்ம குறித்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் அதிகாரம் 36 அதிகாரத்துல 2, 3, 4 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னார். அந்த பயங்கரங்கள், சத்துருக்கள், இஸ்ரவேலுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள், எதிரிகள் இருந்தார்கள், விரோதிகள் இருந்தார்கள். சொன்னார்கள் என்ன சொல்ல, எல்லாம் எங்க வசமாகி போயிடுச்சு. இப்ப எல்லாம் எங்க கையில் இருக்குது, எங்க கையில் அத்தனை இருக்கிறது என்று தேவஜனனுடைய எதிரிகள், தேவஜனனுடைய விரோதிகள், தேவஜனனை எதிர்த்த விரோதிகள் சொல்லிக் கொண்டார்களா? எல்லாம் எங்க கையில் இருக்குதையா, நாங்கள் எல்லாவற்றையும் கை வைத்துள்ளோம் அப்படி சொல்லிக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வாயாடிகளுக்கு அவர் வாயாடிகள் சொல்லியிருக்கிறது, எல்லாம் கையில் இருக்குது, அதிகாரம் கையில் இருக்குது, என் கையில் அத்தனை இருக்குது. இந்த வாயாடிகளுக்கு பேச்சும் அவதூறும் பழமொழியுமா நாம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு இருந்த எதிரிகளுக்கு, பரிகர்களுக்கு எப்படி காணப்பட்டாங்க? அவர்களை பரிகர்கள் என்ன சார், அவங்க எல்லா கையில் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் வாய்க்கு பேச்சா பல்லுக்கு
பரியாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் சத்துருக்களை பரியாசம் பண்ணினார்கள். அவர்களை பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணுவதற்கு ஏதுவாய் காணப்பட்டார்கள். ஆராசனத்துக்கு காண்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பயங்கரங்களால் அவமானத்தை சுமந்தார்கள். பயங்கர அவமானம். தேவ ஜனங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். அவருடைய சத்துருக்கள் அவனை அவமானப்படுத்துறாங்க, பரியாசம் பண்றாங்க. அவங்களை குறித்து பேசி அவங்களை பல பேசி அவருடைய வாய்ப்பு பழமொழியா தான் பார்த்தாங்க, பேசி பழமொழியா பண்ணாங்க. இப்படி எல்லா விதத்திலும் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு அவமானத்தை சுமந்து வந்தார்களா? வசனம் 5 சொல்லி இருக்கிறது. இப்படி அவமானப்படுத்தினவங்க கொஞ்சமாக இறக்க வைத்தாங்களா? முழு மனதோடு அவங்க அவமானப்படுத்தினாங்க. கொஞ்சம் இறக்கப்பட பார்க்கல, முழு மனதோடு முழு மனதோடு சந்தோஷத்தோடு ஒரு கர்வத்தோடு செய்தாங்க. ஒரு கர்வத்தோடு வாசிங்க. முழு இதயத்தில் சந்தோஷத்தோடு கர்வமான மனதோடு நடந்து கொண்டார்கள். கர்வமான மனதோடு தேவஜனங்களுக்கு விரோதமாக இப்படி செய்யப்படுகிற ஜனங்கள் கர்வமானது மனதோடு ஒரு கர்வம், ஒரு பெருமை, ஒரு அகந்த கர்வத்தோடு நடந்து கொண்டார்கள். முழு மனதோடு செய்தார்கள், சந்தோஷத்தோடு செய்தார்கள். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்காம இருந்தார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், இப்படி உன் பகைஞன், உன் எதிராளி, உன் சத்துரு கர்வமானதோடு உனக்கு விரோதமாக உன்னை பரியாசம் பண்ணி அவமானத்தை சுமக்கிற அளவுக்கு சுமக்கப்படுகிறாரே, அவனை நான் பார்த்து இப்படி அவனால் அவமானப்படுவதை கண்டு அவர்கள் மேலே எரிச்சலாகி அவர்கள் மேலே உக்கிரகோபம் கொண்டு ஆண்டு சொல்கிறார், தேவனே உங்களை யார் அவமானப்படுத்துகிறார்களோ, யாரை பரியாசம் பண்ணுகிறார்களோ, யார் புலிகளோடு கர்வமான மனதோடு எதிர்த்திருக்கிறார்களோ அதை தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க நினைக்காங்க, யாரும் பார்க்க நினைக்காங்க, வானத்தில் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்க, அவருக்கு எதையும் மறைக்க முடியாது. அல்லையா? ஒரு கர்வமான மனதோடு உங்களுக்கு விரோதமா யார் எதை செய்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டு சொல்கிறார், அவர்கள் எப்படி இல்லை அவமானப்படுத்துறதுனால, பரியாசம் பண்ணனால, கர்வ மனதோடு உங்களுக்கு விரோதமா இருக்கிறதுனால நான் அவர்களை உக்கிரகோபம் கொண்டு, நான் அவர்கள் மேலே எரிச்சல் கொண்டு, நான் சொல்கிற காரியம் என்றால் உங்களை அவமானப்படுத்தின அவர்கள் தங்கள் அவமானத்தினாலே அவர்கள் நிச்சயமாக அவமானப்படும்படி சுமக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். வேதாசனத்து வாசியுங்கள், வேதாசனத்து வாசியுங்கள். உயர்த்துவேன் இப்படி உங்களை அவமானத்தை சுமக்கும்படி செய்த அவர்களை அவர்கள் நிச்சயமாக தங்கள் அவமானங்களை சுமக்கும்படி என் கரத்தை உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரத்தை உயர்த்துவர்களே, மகனே என் கரத்தை உயர்த்துவேன். கர்வமானவர்களோடு புறப்புறமாய் நடந்து கொள்கிறார்களா? புறப்புறமாய் எரிச்சல் கொண்டு இருக்கிறார்களா? புறப்புறமாய் அவமானத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் கண்டு உன்னை அவமானத்தை சுமக்க வைத்தார்களே, அதை நான் பார்த்து அவர்களை உக்கிரகோபம் கொண்டு, அவர்களை எரிச்சல் கொண்டு, அவர்கள் தங்கள் அவமானத்தை சுமக்கும்படி செய்வேன். என் கரத்தை உயர்த்துவேன். ஹல்லேலூயா, உயர்த்துவேன். நீங்களோ கொப்புகளை விட்டு நீங்கள் கனிகளை கொடுக்கும்படி உங்கள் பட்சத்தில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவமானத்தால் நீங்கள் சுமக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவமானத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? பரியாசம் பண்ணுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறீர்களா? ஜனங்களுக்கு பேச்சா போயிட்டேனே, நான் ஜனங்களுக்கு பேச்சா போயிட்டேனே, என்னை ஜனங்களுக்கு பேச்சா மாறிட்டேனே, வாயாடிகளுக்கு பேச்சா மாறி போனேனே, என்னை குறித்து இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க நினைக்கிறீங்களா? அதை பார்க்கிற கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லையா? அவர் நியாயம் செய்வார், அவர் நியாயம் செய்வார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்கிறார், உங்கள் தங்கள் அவமானத்தை சுமக்கும்படி செய்வேன். என் கரத்தை உயர்த்துவேன், என் கரத்தை உயர்த்துவேன், என் கரத்தை உயர்த்துவேன். நீயோ கொப்புகளை விட்டு கனிகளை கொடுக்கப்படுவேன். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். தம்முடைய ஜனத்துக்கு எவ்வளவு வைராக்கியம் கொடுக்கிறார், தம்முடைய ஜனத்தை எவ்வளவு நேசிக்கிறார். தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் தலைகுனிந்து நிற்க விட மாட்டார். அவமானத்தை சுமந்து நிற்க விட மாட்டார். அவமானத்தை சுமந்திரமே அவமானத்தை சுமக்கும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த இடத்தில் அவமானப்பட்டிருக்கிறீர்களோ கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். இயேசுவை
இறுகி பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியா பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே எந்த இடத்துல அவமானப்படுகிறீர்களோ அந்த ஜனங்கள் உங்களை அவமானப்படுத்த தங்கள் அவமானத்தை சுமப்பதை கண்ணால் பார்க்கும்படி கர்த்தர் செய்து உங்களையோ கொப்புகளை விட்டு நீங்கள் கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நல்லபடிதான் நாம அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் என்னன்னு கேட்கிறீங்களா? ஒரு பான சோத்துக்கு ஒரு அரிசி மரம். அரசு தளர்வு கொடுத்திருக்க நல்லது. ஆனா எல்லாம் நம்பிக்கை ஆண்டு சொல்லிட்டு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இவருக்கு அன்புகளுக்கு சகல நம்பிக்கை தான். அது அரசு ஒரு உத்தரவு கொடுத்த நம்பிக்கை. ஆனா நமக்கு சில காரியம் வேதனையா இருக்கு. என்ன வேதனை? 10 அடி அகலமுள்ள ஒரு பஸ், 32 அடி நீளமுள்ள ஒரு பஸ், 10 அடி அகலம் 32 அடி நீளம். அது எத்தனை பேர் பயணம் பண்ணலாம்? 40 to 50 பேர் பயணம் பண்ணலாம். மொத்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் தான். 400 சதுர அடி. எத்தனை பேர் பயணம் பண்ணலாம்? 40 to 50 பேர் பயணம் பண்ணலாம். மாஸ்க் அணிந்திருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கு விதிமுறைப்படி. எத்தனை மணி நேரம்? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 12 மணி நேரம் தான் பயணம் பண்ணலாம். நமக்கு ஆறு எத்தனை மணி நேரம்? அதிகபட்சம் 2 மணி நேரம், அரைக்கிட்ட 1.5 மணி நேரம், சில இடத்துல 1 மணி நேரம். இதுல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல 20 பேர் உட்காரலாம். இது அவமானமா இல்லையா? அவமானம் தானே? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க 400 சதுர அடி, 400 சதுர அடியில 40 to 50 பேர் எத்தனை 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணலாம். ஆனா 1000 சதுர அடி, 1000 சதுர அடி இருக்கிற ஒரு ஆலயத்துல 20 பேர் மாத்திரம் பங்கு பெறலாம். அதனால இப்ப நமக்கு இப்படி இருக்குது. ஏன்னா ஒரே சர்வீஸ்ல கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கலாம். சில சபைகள் ஆனா நடத்தவே இல்லை. எப்படி நடத்துவது? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எத்தனை பேர் நடத்துவது? அதிகபட்சம் இருக்கு. ட்ரெயின் விட போறாங்க. ட்ரெயின்ல 24 எப்பவும் ஆள் இருக்கல, எவ்வளவுதான் ஆள் இருக்கலாம். ஆனா ஆலயத்துக்கு மட்டும் காரணம் என்றால் நம்மை அவமானப்படுது. எல்லாம் கையில் இருக்கியா? எங்க கையில் இருக்கு, அதிகாரம் கையில் இருக்குது. நாங்க செய்வோம், நான் செய்வோம். ஆனா சொல்கிறார், இதை பார்க்கிற கர்த்தர் சொல்கிறார், இதை பார்க்கிற கர்த்தர் சொல்கிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், தங்கள் அவமானங்களை சுமக்கும்படி நான் கரத்தை உயர்த்துவேன், என் கரத்தை உயர்த்துவேன். நான் ஒரு பட்சத்தில் இருப்பேன். சபையை நீ கிடைவிட்டு நீ கொப்பை விட்டு படுவாய், நீ கொப்பை விடுவாய், நீ கனிகளை கொடுப்பாய். அதே ஊழியக்காரர்கள் என்னவெல்லாம் என்னோடு சேர்த்துதான். இனி சபையில புதிய ஆட்கள் வருமா? இனி நான் கடைசி சபையெல்லாம் ஆரம்பிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு பட்சத்தில் இருப்பேன், நீ கிளையை விட்டு படருவாய். அல்லேலூயா. நீ கிளையை கொடுப்பாய், கனிகளை கொடுப்பாய், கனிகள் வரும், ஆத்மாக்களாய் கனிகளை தருவேன். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர்களே, சிறிய ஊழியக்காரர்களே, பெரிய ஊழியக்காரர்களே, என்னோடு சேர்த்து என்னை போல நீங்கள் நினைக்கலாம். இனி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆத்மாக்கள் சபைக்கு வருவார்களா? சபைகள் ஆரம்பிக்க முடியுமா? ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் பட்சத்தில் இருப்பேன், நீ கிளை விடுவாய், நீ கிளையை விடுவாய். வசனத்தை வாசிக்கும் போது அழகா சொல்ல இருக்குது. 8 வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்க 36ஆம் அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் மலையை விட்டு வாசிங்க. இஸ்ரவேல் மலையே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுத்து கொப்புகளை விடுவீங்க. ஒரு கொப்பு அல்ல, ஒரு சபையில் பல கொப்புகள். ஒரு மரம் இருக்குது, அதுல பல கொப்புகள் உடைந்து கொண்டே இருக்கு. அப்படி கர்த்தர் பல கிளை சபைகள் ஆரம்பிக்க கர்த்தர் துணை இருப்பார், பட்சத்தில் இருப்பார். பல ஆரம்பிக்கின்ற கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பார், கனிகளை விட்டுக் கொண்டே இருப்பார். இது கர்த்தரால் முடியும். அல்லையா? நமக்கு எல்லாம் இது இக்காலத்தில் இது நடக்குமாயா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? எல்லாம் அவங்க கையில் இருக்குது. எப்படி நடக்க முடியும்? எப்படி நடக்க முடியும்? அன்னைக்கு சீசரை கேட்டாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆண்டவரே, இக்காலத்துல இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பேன். ஏன்னா ரோமர்கள் கொடுமை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க, ரோமனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. நீங்க உயிரோடு இருந்து எங்களுக்கு ராஜாவாக இருப்பீங்க. இந்த ரோம அடிமைத்தனத்தில் நீங்கள் மீட்டெடுத்து நாங்கள் சுயாதீனமா ராஜ்யவாதம் எங்களுக்கு உதவி செய்யலாம் நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனா நீங்க இறந்துட்டீங்க, உயிரோடு இருந்துட்டீங்க, பூமியில் இல்லை. இக்காலத்துல இப்படிப்பட்ட ரோமனுடைய கொடுமையான
இஸ்ரவேல் ராஜ்யங்கள் திரும்ப கிடைக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? 7-8 வசனத்தை வாசிகள். அப்போஸ்தலர் 1-அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிகள். பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் தேவனுடைய காலத்தையும் தேவனுடைய நேரத்தையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததுல பாப்பா, தேவனுடைய வேலையும் காலத்தையும் அறிகிறது. உனக்கு புரியாது, உனக்கு தெரியாது. அவர் காலத்தை வைத்திருக்கிறார், வேலை வைத்திருக்கிறார். அது நடக்கும். இக்காலத்துல எந்த காலத்துல நடத்துவார் சொல்லி சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். நீங்கள் கருணடைந்து பூமி எங்கும் எனக்கு சாட்சியாக இருக்கு. அல்லேலூயா. இது முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியின் பலத்தை உங்களுக்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியின் உடம்புக்கு இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். அவர் கூட இருப்பதனால அது நடக்கும். பூமி எங்கும் ராஜ்யத்தை கட்டுவீங்க. அல்லேலூயா. இங்க மட்டுமல்ல, இஸ்ரவேல் பூமி எங்கும் ராஜ்யத்தை கட்டுவீங்க. எதனால? பரிசுத்த ஆவியின் பலத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட இருக்கும். பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவி உங்கள் கூட இருப்பார். பரிசுத்த ஆவி தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களை சகாயம் பண்ணுவார், உங்களை துணை இருப்பார். துணை இருப்பதனால நீங்கள் பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சியாக இருக்க முடியும். இக்காலத்துல முடியும். இக்காலத்துல ஒப்புகளை விட முடியும். இக்காலத்துல நான் கனிகளை கொடுக்க முடியும் என்று நினைக்கிற தேவனுடைய மூடும் தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாது, என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். தேவன் நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் சொல்கிறார், கொப்புகளை விட்டு கனிகளை கொடுக்க உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் இராமல் போயிருக்காது நடந்திருக்கும். 124 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்க. கர்த்தருடைய பட்சத்தில் இராமல் இருந்தால் என்ன நடந்திருக்குமா? அந்த வசனத்தை வாசிக்க. 124 சங்கீதம் 1-2 வசனம். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுதின போது, நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடந்த போது, கர்த்தருடைய பட்சத்தில் இராவிட்டால், அவர் நாமே நமக்கு அருகில் நமக்கு பட்சத்தில் இராவிட்டால், உயிரோடு அத்தனை விழுங்கியிருப்பாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் இருந்ததுனால்தான் வியாதி நம்ம உயிரோடு விழுங்கல. 5 மாதம் வேலை இல்லை, வருமானம் நம்ம உயிரோடு விழுங்கல. வருமானமே இல்லை, பசி நம்ம உயிரோடு விழுங்கல. எத்தனையோ காரியங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இல்லாமல் போனால் நாம் விடுக்கப்பட்டிருக்கோம். வியாதியே நம்ம விடுக்கப்பட்டிருக்கோம், வறுமையே நம்ம விடுக்கப்பட்டிருக்கோம், துன்பமே நம்ம விடுக்கப்பட்டிருக்கோம், மனசோர்வே நம்ம விடுக்கப்பட்டிருக்கோம். நாம் விடுக்கப்பட்டிருக்கோம். நாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம், செத்து போயிருக்கோம். அன்பார்கள், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நம் பட்சத்தில் இல்லாமல் போனால் நாம் எல்லாரும் செய்வோம், அழிந்து போயிருப்போம், நிர்மலமாய் போயிருப்போம், உயிரோடு விடுக்கப்பட்டிருப்போம். எத்தனையோ காரியம் உயிரோடு விடுங்கிருக்கோம். என் பணம் தேவை, என் உயிரோடு விடுங்கிருக்கும், வறுமையிலே கஷ்டப்பட்டு விட்டுருக்கும். இத்தனையிலும் தேவனுடைய பாதுகாத்தார் அல்லவா, இன்னும் பாதுகாப்பார். சொல்கிறார், இத்தனையிலும் உங்கள் பட்சத்தில் நான் இருந்தப்பா, உயிரோடு விழுகாமல் காரணம் அல்ல, நான் உங்கள் பட்சத்தில் இருந்தேன், இன்னும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். நல்லையா, ஏதோ ஒன்றை விழுங்காது. எத்தனை விதமான காரியம் வந்தாலும் உன்னை விழுங்குவதில்லை. உயிரோடு விழுங்கி போடாது, நான் உயிரோடு காப்பாற்றுவேன், என் உயிரோடு வாழ்ப்பேன், உதவி செய்வதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது நாம் உயிரோடு வாழ்வோம். கர்த்தருடைய பட்சத்தில் இல்லாமல் போயிருந்தால் எதற்கோ விழுங்கி போடப்பட்டிருப்போம், உயிர்த்து போயிருப்போம், செத்து போயிருப்போம். அதான் எத்தனையோ பேர் சென்றதை கண்களால் பார்த்தோம். நமக்கு அருமையான உயிரெல்லாம் போறது, நமக்கு பிரியமானவர்களாக இருந்து போனார்கள். அது பற்றியும் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அவர் உங்கள் பட்சத்தில் இருந்தார், உங்கள் குடும்பத்தின் பட்சத்தில் இருந்தார், உங்கள் அருகில் இருந்தார், உங்கள் கூடவே இருந்தார். ஆகவே பார்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். அவர் பட்சத்தில் இல்லாமல் போனால் என்ன செய்திருப்போம்? அழிந்து போயிருப்போம். யோசுவா எரிகோ 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரிகோ மதில் சுழற்பட்ட ஒரு பட்டணம். மதில் சுழற்பட்ட அந்த பட்டணம் அது அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எரிகோவை அவர்கள் ஜெயித்தால் ஒழிய, இந்த எரிகோவை பிடித்தால் ஒழிய கானானுக்குள் நுழைய முடியாது, வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. எரிகோ தடைபடி கொண்டிருக்கிறது. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், தேசத்தை ஜனங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுக்கணும், உன்னோடு
எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டதுதான் மதில் சூழ்ந்த பட்டணம், வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவர் உள்ளே போக முடியல, வெளியே வர முடியல. அந்த மதில் எப்படிப்பட்ட அளவு இருந்து தெரியுமா? ராஜா 12 குதிரைகளை ஊட்டி அந்த ரதத்தில் அந்த மதில் மேல போவார். அவ்வளவு பெரிய மதில். ஒரு ராஜா 12 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டியில, எனக்கு தெரிந்தா இதுல ஒரு 30 அடி இருக்கும். அதுல அந்த மதில் மேல பவரி போவாங்க. அந்த மதில் மேல வீடுகள் தான் இருந்தது. மந்திரிமார்கள் அங்கே இருந்தார்கள். ராகா என்கிற வேசி அங்கேதான் வீடு கட்டி இருக்கிறார். மதில் தான் இப்படிப்பட்ட மதில். யோசுவா காலத்துல அணுகுண்டு கிடையாது, வெடிமருந்து கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஆகவே இந்த பட்டணத்தை பிடிக்காமல் உள்ளே போக முடியாது. ஆகவே காலையில் எழுந்து யோசுவா அந்த வானுயர அந்த அகலமான அந்த மதிலை பார்த்து கொண்டே இருக்கிறான். அது கொஞ்சம் அதிகாரத்தில் 2 வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, நீங்க தானே என்ன அனுப்பினீங்க, மோசையோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பதை சொன்னீங்களே. இப்போது இந்த மதிலை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஆயுதமும் கிடையாது. சண்டைக்கு வந்து அவளை யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு திறமை இருக்குது. யோசுவா நல்ல யுத்த வீரர், கையில பட்டை இருந்தா எத்தனை வரை கொள்ள முடியும். ஆனா அங்க இருக்க ஜனங்கள் யுத்தத்துக்கு வரல. இந்த எரிகோ வழியா தான் போகணும். எரிகோ பூட்டப்பட்டிருக்கிறது, மறைத்து போய் இருக்கிறான். அப்படியே இருக்கிற ஆண்டவரே என்ன செய்வது, எப்படி இந்த பட்டணத்தை பிடிப்பது, ஒரு வழி எனக்கு தெரியலையே. அப்படி நின்று கொண்டிருப்பது ஒரு யுத்த வீரன் கையிலே உருவின பட்டயத்தோடு முன்னாடி இருக்கிறார். இவங்க ஒன்றும் கிடையாது, பட்டயத்தோடு கூட போகல, சும்மா போய் பார்த்து வந்துருமான்னு போயிருக்கிறார். அங்க பார்த்தா அங்க ஒரு யுத்த வீரன் கையிலே பட்டயத்தோடு இருக்கிறார். நீங்கள் நான் தான் எடுத்த ஓட்டோடு ஓடி இருக்கும். இல்லைன்னா கரண்ட் அடித்த ஐயா என்ன செய்யறாத விட்டு இவன் அடிமையோட சொல்லி போயிருக்கோம். யோசுவா தைரியமா இருந்தார். எங்களை சார்ந்தவரா அவர்களை சார்ந்தவரா? தைரியம் இருக்கிறார். நாம பயந்திருப்போம், அறையில் இருப்போம். ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி கைவிட்டு யுத்த வீரர். யோசுவா தைரியமா கேட்கிறார், எங்களை சேர்ந்தவனா அவனை சேர்க்க வேண்டாம். சொன்னா கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறப்பா. அல்லேலூயா. அந்த தூதன் சொன்னான், தேவ ஜனங்களுக்காய் கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிற தூதனா. உடனே அவன் வணங்கினான். அவருக்கு நம்பிக்கை வந்தது, இனி இதை பற்றி பெரிய மேட்சே கிடையாது, இந்த எரிகோ பெரிய மேட்ச் கிடையாது, கர்த்தர் நம்முடைய தூதனை அனுப்பி விட்டார். அல்லேலூயா. வேறு சொல்றது, தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதங்கள் தள்ளிடாதபடிக்கு நம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்க கூடாதுன்னு சொல்ல அந்த வசனத்தை எனக்கு காண இருக்கிறார். தூதனே வந்துட்டான், இனி எனக்கு எந்த கவலை கிடையாதுன்னு சொல்லி தைரியமா போனான். போய் ஆண்டவருக்கு கேட்ட, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தை 7 நாள் சுற்றி வரணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாள் சுற்றணும். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றணும். அப்படியே முதல் நாள் 1 முறை சுற்றியாச்சு, 6 நாள் 6 முறை சுற்றியாச்சு, 7ஆவது நாள் 7 முறை சுற்றணும். 7 முறை சுற்றுவது என்று எதிர்காட்டினா 7 முறை சுற்றி வரும்போது உடல் பலவீனமா இருக்கும், அசதியா இருக்கும், நடக்க முடியாம இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது இருக்கும். முதலாச்சும் 6 நாளும் அமைதியா சோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். 7ஆம் நாள் வரும்போது அதை இன்னும் நீ நல்லா சுத்தி வரணும். 7 முறை சுத்திட்டு எக்கால சத்தம் துணிக்கும் போது ஆர்ப்பரிக்கணும். அப்படி ஆர்ப்பரிக்கும் போது அந்த மதில் தேவ செயலால் விழுந்துவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படியே நடந்தது. ஒரு நாள் ஒருவர் 6 நாள் சுத்தி போனாங்க. 7 நாள் என்பது 7 முறை என்பது உடன் சொல்வார்கள். 6 நாள் கத்தல் எல்லாம் தூய்த்திருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம். 7ஆம் நாள் சத்தல் தன்னுடைய ஆலயத்துக்கு வரவிட அவனுடைய சோர்வை கொண்டுருவான். உடல் சோர்வா இருக்கு, கொஞ்சம் பலவீனமா இருக்கு, இன்னைக்கு போகாம இருந்தாங்க, அடுத்த நாள் போகாம இருந்தாங்க, அடுத்த வாரம் போயிடலாங்க. இதுக்கு இடம் கொடுக்காது. 7 வருஷம் தான் இடம் கொடுக்காத. அந்த சோர்வோடு வா, அந்த பலவீனத்தோடு வா, அந்த கஷ்டத்தோடு வா, அந்த மனவேதனையோடு வா. வந்து எக்காலசத்து சபையை தொடங்கும் போது நீ கர்த்தரை ஆர்ப்பரி. அது ரகசியம் இருக்கு. என்னன்னா பலவீனத்துல வீட்டுல உட்கார்ந்துடாதுப்பா. வீட்டுல உட்கார்ந்து எனக்கு பலவீனம், எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, 7ஆம் நாள் இருந்தாலே பிரச்சனையா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பிரச்சனையா இருக்கு, கணவர் ஒரு பிரச்சனையை பண்ணார், மனைவி ஒரு பிரச்சனையை பண்ணார், பிள்ளை ஒரு பிரச்சனை பண்ணாரு, அப்பதான் 100 பேர் போன் பண்ணாங்க, அப்பதான் விருந்தாளி வர்றாங்க, அங்க வர்றாங்க. எனக்கு அன்னைக்குதான் தொழிலாம்
சொல்கிறார், அதை விட்டு அதுக்கு இடம் கொடுக்கிறார. என்னதான் இருந்தாலும் நீ வந்து எக்காலசத்தை தொலைக்கும் போது அங்கே கர்த்தர் ஆர்ப்பரே அந்த மதில் போன்ற பிரச்சனையை நான் மாற்றித் தருவேன். அல்லேலூயா. உன்னால் முடியாத அந்த காரியத்தை நான் சாதிக்க வைப்பேன். உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, ஒரு திறமையால் முடியாது, ஒரு பட்டயத்தால் முடியாது, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி அதை விட பண்ணுவேன். ஒரு கண்களுக்காக வெற்றியை தரப்படுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்படியே யோசுவா செய்தான். அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கும் போது அற்புதம் நடக்கும். கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் போது தடையை மாறும். கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் போது மதில் கீழே விழுந்து விடும். அதுல ஒரு அற்புதம் என்ன, அந்த இடத்துல அந்த ராகாப் என்கிற வேசி தேவஜனங்களை ஒப்புற வைத்தார். நானும் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினேன். உங்க தேவன் தான் பெரிய தேவன், அவரை தேவை வேறு தேவன் இல்லை. இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுக்கும் போது என்ன காப்பாற்றுமாறு இறக்க வைத்து ஒரு நூல் கயிறை சொன்னாங்க. ஒரு நூல் கயிறு ஒரு வீட்டில் கட்டிருக்கணும். நூல்ல ஒரு விசேஷம் கிடையாது. ஒரு நூல் அதை நாம் இறக்கி வருவதற்கு வெளியே போவதற்கு அவங்க நூலை கட்டி இறக்கி விட்டார். மஞ்சள் கயிறு, சிவப்பு கயிறு, அதிகாரிகள் கூட மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு. கையை பார்த்தா அவர்கள் முதலமைச்சர்கள், எம்பிக்கள் பார்த்தா எத்தனையோ கயிறு. கயிறு என்னங்க உதவி செய்ய போகுது? எந்த பச்சை கயிறு கட்டினாலும் கொரோனா ஓடாது. கொரோனா அப்போ பச்சை கயிறு கட்டி, மஞ்சள் கயிறு கட்டி, வெள்ளை கயிறு கட்டி, கருப்பு கயிறு கட்டி, விதவிதமான கயிறு கட்டி கொரோனா போ அந்த செத்து போறாங்க. எந்த கயிறும் நமக்கு உதவி செய்யாது. இயேசுதான் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே சேர்த்து கொண்டார். எனக்கு இந்த தேவன் வேணும், இந்த பட்டணம் உங்கள் கையில் நிச்சயமா ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். உங்களை குறித்து நான் செயல்படும் தேவன் தவிர வேறொரு தேவன் பூமி கிடையாது. அவர் அந்த தேவன் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே என்னை காப்பாற்று என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த பதிலெல்லாம் எழுந்து போச்சு. அத்தனை பேர் இறந்து வரார்கள். ஆனால் அந்த ராகாப் பிடித்த வீடு இடியாமல் இருந்தது. அவள் மதில் இருந்தால் அத்தனை பேருக்கு அவளை வெளியே கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ராகாப் காப்பாற்றப்பட்டார். அன்பானவர்களே, உலகம் முழுதும் கொரோனா வந்து பல சாகத்துக்கு இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களை இரத்தத்தில் வைத்திருக்கிற பிள்ளைகளை அது தொடவே தொடாது. கர்த்தருடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் இருப்பார். அவருடைய கரங்களோடு இருக்கும். அவர் கரங்களோடு இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை உலகமாக எதிர்வராது. ரோமர் சொல்லியிருக்கிற 8ஆம் அதிகாரம் 31 வசனம் சொல்லியிருக்கிறது. தேவன் என்னுடைய பட்சத்தில் இருப்பார்கள், தேவன் உன்னுடைய பட்சத்தில் இருப்பார்கள், தேவன் நம்ம பட்சத்தில் இருப்பார்கள். எனக்கு விரோதமாக இருக்க முடியா? நமக்கு விரோதமா பல காரியம் வரலாம், உங்களுக்கு விரோதமா பல காரியம் வரலாம். ஆனால் தேவனுடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் அந்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாமல் போய்விடும். சில வாரங்களுக்கு முன்பு என்னுடைய சொந்த அக்கா மகன் மனைவிக்கு அடுத்த வாரம் டெலிவரி ஆகுது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில கார் டிரைவரா போய் கொண்டிருக்கிறார். திடீர்னு என்னுடைய அண்ணன் மகன் போன் பண்றாங்க. சித்தப்பா விஷயம் தெரியுமா? என்னப்பா, மீடியாவெல்லாம் பேர் வந்துச்சு, அந்த கம்பெனியோடு இவங்க சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வெளியே வர முடியாது, நீ உள்ளே தான் இருக்கணும், என்ன செய்ய தெரியல, யாரும் போய் உதவிக்கு நிற்க முடியாது, என்ன செய்வதற்கு தெரியாது, ஜோம் பண்ணப்பா, நீ சொல்றது சரிதான், மீடியா வந்துச்சு, பேப்பர்ல வந்துச்சு, நீ சொல்றது கன்னியாகுமரி முழுவதும் பேசப்படுது. அப்ப சொல்ல இவன் டிரைவராக போனா இவனை ஏன் உள்ள கொண்டு போறான், இவனுக்கு அந்த சம்பந்தம் இல்லையா, அந்த காரியத்துல சம்பந்தம் இல்லை, உள்ள டிரைவரா இருக்கிறாரா, முக்கியமான ஆளா இருக்கிறா, பிடிச்சு டிரைவர் இவங்க ஓட்டி விட மொத்தமா டிரைவரா வச்சு எல்லாம் பிடிச்சிட்டாங்க. வீட்டுல ஜோம் பண்ணுறான், அமைதியாச்சு வந்தவரே, தவறே அவன் செய்திருந்தாலும் அந்த தவறு செய்தால் நினைக்கவில்லை, தவறு செய்தவில்லை, வேலைக்கு போயிருக்கிறான், அங்க டிரைவரா இருக்கிறான், தவறே செய்திருந்தாலும் ஆண்டவரே அவன் வீட்டுக்கு வரணும், யார் மூலமாயும் வீட்டுக்கு வரணும், வீட்டில் வந்து மனைவி டெலிவரி நேரத்தில் கூட இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி மனப்பூர்வமா சொல்றேன். இது விருதமான காரியத்தை எப்படியாக மாற்றுதான் ஆண்டவரே, வேற இடத்துல சொல்ல, நான் உள்ளத்துல ஜெபம் பண்ணேன். குற்றமே செய்திருந்தால் இந்த ஒரு விசை இரக்கம் பாராட்டு ஆண்டவரே, இரக்கம் பாராட்டு ஆண்டவரே, அவன் மீது இரக்கம் வைத்து எல்லாருக்கும் தயாரிக்க கொண்டு ஆண்டவரே. ஒரு டெலிவரிக்கு முந்தின நாள் எனக்கு ஃபோன் வருது. அவருடைய ஒய்ஃப் ஃபோன் பண்ணா, பெரியப்பா நான் அப்படி டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், சரி ஜெமீன் எங்க இருக்கிறான், நான் பக்கத்தில் நிற்கிறாங்க, உடனே கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்தப்பா அண்ணன் மகனுக்கு ஃபோன் பண்ணேன், எப்படிப்பா என்ன நடந்துப்பா, இல்லை 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை,
அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து லாயர் டிபார்ட்மெண்ட்ல பணி சுமத்துவதற்காக ஒரு பணி சுமத்துள்ள கொண்டு போறாங்க, தெரிஞ்சு போச்சு. ஆக விடுதலை பண்ணிட்டாங்க. 2 நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தேவன் எவ்வளவு அற்புதர். அல்லேலூயா. அவரே செய்திருந்தார். நான் சொன்னாரு, அவரே செய்தாலும் நீங்க மன்னிக்கணும். ஆண்டவரே அவனை நினைச்சுக்கணும். வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. வீட்டுல வந்து மனைவி டெலிவரி கூட இருந்து சொன்னேன். கர்த்தர் முழுவதுமே கொடுத்தார். காரணம் இல்லாமல் ஒரு பொய்யை சுமத்தி அது வீடியோ அளவுக்கு பேசப்பட்டு உறவினர்கள் கூட அது பரியாசமா போட்டாங்க. சொந்தக்காரங்க பரியாசம் பண்ணாங்க. உள்ளத்துல ஒரு பெரிய கவலை. சின்ன வயசு முதல் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கத்துல அவையில்லாம ஆண்டவர் என்ன செய்வார்னு பண்ணு ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை உங்களுக்கு விரோதமா எது வந்து கர்த்தர்கள் பட்சத்தில் இருந்தால் விரோதமா எதுவும் நிலைத்து இருப்பதில்லை. கர்த்தர் ஜெயித்து தருவார். அல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய காரியமாலும் சொல்லலாம். எல்லாம் எனக்கு விரோதமா இருக்குது, எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது. எந்த முயற்சி எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே, எந்த முயற்சி எனக்கு பிரயாசங்கள் எனக்கு தோல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் எனக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்களா? அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்தெந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது கவலைப்படுகிறீர்களோ அது எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் காண்படி கர்த்தர் திருப்பி தருவார். அல்லேலூயா. விரோதமாக இருக்கிற அத்தனை காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் உண்மையாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் கரத்தை உயர்த்துவே நான் பட்சத்தில் இருப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அவமானப்பட்டீர்களோ அந்த அவமானத்தை உங்களை அவமானப்படுத்த சுமக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்கு பட்சத்திலிருந்து உங்கள் எல்லா காரியத்திலும் விரோதமாக கர்த்தரை உடனே தருவார். அவர்களோடு கூட இருப்பார், உங்களை காப்பாற்றுவார், கண்மணி போல பாதுகாப்பார், உங்களை வாழ வைப்பார், நல்ல எதிர்காலத்தை தருவார். நாம் திருப்பத்திலிருந்து உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எழுந்து ஜெபம் பண்ணுமா? நான் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த விரோதமாய் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், அத்தனை விரோதமாய் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். கர்த்தரை மாத்திரம் விசுவாசிகள். ஆண்டவர் வேதத்தை கேளுங்கள், அவர் எனக்கு பாராட்டுவார். அவர் பட்சத்தில் இருப்பதனால அத்தனை காரியத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்து வாழ்க்கையில வெற்றியை காண்படி கர்த்தர் செய்வார். அவர் ஜீவனோடு தேவன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தொலைக்காது, அவருடைய விசாரிப்பார் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா.
என் வாழ்விலே குடிகளிலே குடும்பங்களிலே நிறைவேற்ற போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் தரும் சமாதானம், ஆசீர்வாதம் கர்த்தர் வருகிறவரையும் நம்மோடும் குடும்பங்களோடும் ஊழியர்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்த்து சொல்லலாம், கை கொடுக்காமல் நீங்கள் செல்ல அன்போடு இருக்கிறோம். உங்களுடைய காலணிகள் நீங்கள் இடவெளி விட்டு நீங்கள் அணிந்து செல்லப்படி அன்போடு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் சுத்தமானால் 7 திருப்பலையிலும் 7 மணிக்கும் 9 மணிக்கு ஆராதனை வரும். இதில் ஏதாவது நீங்கள் காத்துக்கொள்ள ஏற்படுத்தும் கணவர்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை உங்களோடு ஆண்டவர் நீங்கள் உங்களோடு இருப்பார், உங்களை காத்துக்கொள்வார். பாதுகாப்பான இடத்தை ஆண்டவரை பாதுகாப்பு